சிவபுராணம் பற்றி அறிவோம் வாருங்கள். சிவபுராணத்துக்கு முழுமையாக விளக்கம் சொன்னவர் இன்று வரை பிறக்கவே இல்லை என்பது ஆன்றோர் கருத்து. சிவனடியார்களுக்கு அடிப்படை வேதங்களாக திகழ்வன 12 திருமுறைகள். அவற்றில் 8ஆம் திருமுறையான திருவாசகம் மாணிக்கவாசகப் பெருமானால் சொல்லப்பட்டு ஈசனால் எழுதப்பட்ட பெருமையுடையது. 51 பதிகங்களையும் 658 வரிகளையும் கொண்டது திருவாசகம். சகலமும் ஈசனுள் ஒடுங்கும் ஊழிக்காலத்தில் ஈசன் மகிழ கேட்டு ரசிக்க உருவானதே திருவாசகம். ஈசனை வேண்டுவது, அருளை பெறுவது, அவரோடு கலப்பது என்ற முழுமையான நிலைகளைக் கொண்ட துதிப்பாடல்களின் அற்புத களஞ்சியம் இது. திருவாசகத்தில் சிவபுராணம் முதல் பதிகமாக வருகிறது. ஈசனை திருப்பெருந்துறையில் குருவடிவில் கண்ட உடனேயே கதறி அழுது பாடிய பாடல் இது என்பதை படிக்கும்போதே உணர்ந்து கொள்ளலாம். இந்த பாடலை அழாமல் பாடவோ கேட்கவோ முடியாது என்பது சத்தியம். ஒட்டுமொத்த சிவபுராணத்தின் சாரமும், ஏன் சைவத்தின் கருத்துகள் மொத்தமும் சிவபுராணத்தில் அடங்கிவிடுகின்றன என்றே சொல்லலாம். 95 வரிகளைக் கொண்ட இந்த பாடல் புராணம் என்ற சிறப்பை பெற்றதன் காரணமே அதனுள் ஆழ்ந்து கிடக்கும் அற்புதமான அனுபவங்களால்தான். ஒட்டுமொத்த சிவபுராணத்தின் பயன் என்னவென்றால் திறப்பற்ற பேரின்ப நிலையை வேண்டுவதுதான் என்கிறார் மாணிக்கவாசகர். சிவபுராணம் ஏன் பிறந்தது, சிவத்தின் தன்மை என்ன, சைவ தத்துவம், படைப்பின் வகைகள் என்ன என்றெல்லாம் விளக்கும் மாணிக்கவாசகர் தாம் பிறந்தது, 22 வயதில் ஈசனை தரிசித்தது, 32 வயதில் வீடு பேறு அடைந்து விடுவேன் என்பதை கூட இந்த பாடலில் மறைமுகமாக உணர்த்தியிருக்கிறார். பிறப்பறுக்கும் பின்யகன் என்றும் கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே என்றும் இறையைத் தொழுகிறார். மோக்ஷமும் ஞானமும் அமைதியும் வேண்டுவோருக்கு சிவபுராணமே சிறந்த மருந்து. எல்லோரும் சிந்தையில் சிவபுராணத்தை ஏற்றுவோம், பிறவி துன்பமில்லா நிலையை பெறுவோம். அனைவருக்கும் நன்றி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.